There was a great man of God whom I respected in India many years ago. அநேக ஆண்டுகள் முன்பதாக இந்தியாவிலே நான் மதித்த கனமணின ஒரு தேவ ஊழியர் ஒருவர் உண்டு. One advice he gave me was this. அவர் ஒருமுறை எனக்கு இதுதான் கொடுத்தார். Live very simply. மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ். Don't buy unnecessary things. தேவையற்ற காரியங்களை நீ விலை கொடுத்து வாங்க வேண்டாம். And that is a very simple advice I can give to all of you for your home. ஆகவே உங்களுடைய குடும்பத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய மிகவும் எளிய ஒரு ஆலோசனை அதுதான், தேவையானதை மட்டும் வாங்குங்கள். When you are poor, naturally you cannot buy many things. ஏழையாக இருந்தால் நீங்கள் இயற்கையாகவே பல காரியங்களை நினைத்ததெல்லாம் வாங்க முடியாது. That is a blessing. அது ஒரு ஆசீர்வாதம். But when you have plenty of money, நிறைய பணம் இருந்தால் we begin to buy so many things for our home which we don't even need. நமக்கு தேவையில்லாத பல காரியங்களை நாம் வாங்குவதற்கு சோதிக்கப்படுகிறோம். அது தேவையில்லையே. Now there are certain things we need, all of us need in our home. நம்முடைய குடும்பங்களிலே சில காரியங்கள் தேவைப்படுகிறது. Yeah. ஆம். Please buy that. தேவைப்படுகிற காரியங்களை வாங்குங்கள். But ask yourself, do you spend money on things you don't need? ஆக உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்கிறீர்களா? You know, some women just have a desire to go on buying some saris. சில ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடிய ஆசை என்னன்னா புடவை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கிட்டே இருப்பாங்க. Every wedding they want to buy one new sari. ஏதாவது ஒரு யாராவது கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டா போதும், என்ன புடவை வாங்கலாம். What is it for? எதற்காக? See, that means your clothes have beginning to have first place in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே புடவைகள் அல்லது துணிமணிகள் தான் முதன்மையா இருக்கிறது, முதலிடத்தை பிடித்துக் கொண்டது. Jesus Christ must have the first place. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அந்த முதலிடம் இருக்க வேண்டும். We must not waste money. பணத்தை ஒரு காலம் விரயமாக்க கூடாது, வீணாக்க கூடாது. If you are faithful with money in your home, குடும்பத்திலே பண விஷயத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், you'll find that God gives you many other spiritual riches. அநேக ஆவிக்குரிய ஐஸ்வரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். That's one of the promises we find in Luke chapter 16. லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். Luke 16. லூக்கா 16ஆம் அதிகாரம். Jesus said, இயேசு சொல்லுகிறார், verse 11, 11ஆம் வசனம். If you are not faithful with unrighteous mammon, which is money, who will give you the true riches? அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்திலே மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? I'm not saying that you must live like poor beggars. ஒரு ஏழை பிச்சைக்காரனை போல நீங்கள் வாழுங்கள் என்று நான் சொல்லவில்லை. In this world there are many things we need. இந்த உலகத்திலே நமக்கு பல காரியங்கள் தேவைப்படுகிறது. And there are many things we need which our grandparents did not need. நம்முடைய தாத்தாமார்கள் பாட்டிமார்களுக்கு தேவையில்லாத காரியங்கள் இப்பொழுது நமக்கு தேவைப்படுகிறது. Some of those things are expensive. அதிலே ஒரு சில பொருட்கள் விலை உயர்ந்ததா இருக்கிறது. But you ask, so I'm not here to judge you and you can't judge me. ஆகவே இங்கே நான் உங்களை நியாயந்தீர்க்க முடியாது, இல்லை நீங்களும் என்னை நியாயந்தீர்க்க முடியாது. But ask yourself whether you spend money buying things which you don't need. ஆகவே உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களுக்காக நீங்கள் பணத்தை கொடுத்து அதை வாங்குகிறீர்களா என்று கேட்டு பாருங்கள். Do you buy clothes unnecessarily? தேவையில்லாமல் துணிமணிகளை வாங்கி கொண்டே இருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். Do your children get the habit that we can buy things unnecessarily? அதே பழக்கத்தை பிள்ளைகளும் கற்றுக்கொள்கிறார்கள், தேவையில்லாத பொருட்களை வாங்க முடியாத பழக்கம். It's a simple principle. இது எளிய தத்துவம். I find so many believers, அநேக விசுவாசிகள் they just have the habit of buying things unnecessarily. தேவையில்லாமல் வாங்கி கொண்டே இருப்பார்கள். And nowadays when people are earning a lot of money, இந்த நாட்களிலே நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நாட்கள், they just keep on going to restaurants to eat. நினைத்தால் போதும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவார்கள். You know, my wife and I never do that. நானும் என்னுடைய துணைவியாரும் அதை செய்வதில்லை. We say we can eat simple food at home. Why should we வீட்டிலேயே waste எளிய money? ஆகாரத்தை சமைத்து சாப்பிடலாம், ஏன் விலை உயர்ந்த ஆகாரங்களை போய் ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டும்? I'm not telling you you should not go to a hotel. அவை ஹோட்டலுக்கே போகக்கூடாது என்று சொல்லவில்லை. But what I say is, just ask yourself, are you wasting money? ஆனால் ஒன்றை கேட்டு பாருங்கள், பணத்தை விரயமாக்குகிறீர்களா, வீணாக்குகிறீர்களா? I'm telling you how you can have a happy home. உங்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு Christ the first place. சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு முதல் இடம். Not to spend money on yourself. உங்களுக்கே பணத்தை செலவழித்துக் கொண்டே இருக்க கூடாது. These are little things. இவைகளெல்லாம் சிறு சிறு காரியங்கள். Ask God to show you
hidden faults. ஆகவே மறைவான குற்றங்களை தேவன் உங்களுக்கு காண்பிக்கும்படியாய் கேளுங்கள். Even after say you discipline your children when they do something wrong. பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது நீங்கள் அவர்களை ஒழுங்குபடுத்தின பிறகு I used to discipline my children very strictly. நான் என்னுடைய பிள்ளைகளை மிகவும் கண்டிப்பாக தண்டித்திருக்கிறேன். Because I wanted them to grow up as God-fearing children. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று நான் விரும்பினபடினாலே. But it was not only discipline. அது கண்டிப்பு மட்டுமல்ல. I was very friendly with them. அவர்களோடு கூட நான் நண்பனாய் சிநேகிதனாய் இருந்திருக்கிறேன். I used to play games with them. அவர்களோடு கூட சேர்ந்து விளையாடி இருக்கிறேன். So that they know that God is kind and he is strict. தேவன் தயவாயும் இருக்கிறார் கண்டிப்பாயும் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக. All of you parents, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் good to be strict with your children. பிள்ளைகளோடு கண்டிப்பா இருப்பது நல்லது. But you must also play games with your children. அதே சமயத்தில் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நீங்கள் விளையாடுங்கள். You don't need anything very expensive. We used to play caroms at home. நாங்கள் வீட்டில் கேரம் போர்டு விளையாடுவோம் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து. விலையுயர்ந்த உபகரணங்கள் தேவையில்லை. When you play with your children, you become friends with them. நீங்கள் பிள்ளைகளோடு கூட விளையாடும் பொழுது அவர்களோடு கூட நண்பர்களாய் சிநேகிதர்களாய் மாறுகிறீர்கள். We must become friends with our children. நம்முடைய பிள்ளைகளோடு கூட நாம் நண்பர்களாய் மாற வேண்டும். So that they become free with us. அப்பொழுதுதான் அவர்கள் நம்மிடத்திலே சுதந்திரமாய் விடுதலையாய் இருப்பார்கள். Talk about anything. எதையும் பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கும். Because in so many Indian homes the children are so respectful to their parents, they never talk anything. அநேக இந்திய குடும்பங்களிலே பெற்றோரை பார்க்கும்போது அது அவ்வளவாய் மதிக்கிறபடினால எதையுமே பேச மாட்டார்கள் அப்பா அம்மாவிடத்திலே. There must be a freedom. அங்கே ஒரு விடுதலை இருக்க வேண்டும். They must be free to talk to you about anything. எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். They must be free to joke with you and you must be free to joke with them. அவர்களிடத்திலே ஜோக் எடுப்பதற்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். அவர்களும் உங்களிடத்திலே ஜோக் அடிப்பதற்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். That's very important in our relationship. நம்முடைய உறவுகளுக்கு இது மிக முக்கியம். So these are a few things that I want to share with you. உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்பின காரியங்கள் இவைகள் தான். To bring a good atmosphere in your home. உங்களுடைய குடும்பத்திலே நல்ல ஒரு சூழலை கொண்டு வாருங்கள். Where you can build fellowship. ஐக்கியத்தை கட்டும்படியாக. And that is why we always have meetings for families in our church conference. ஆகவே தான் நம்முடைய சபை கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் எப்பொழுதுமே குடும்பத்திற்கென்று ஒரு கூட்டம் வைக்கிறோம். I often used to think when I hear messages about family life. குடும்ப வாழ்க்கையை குறித்து செய்தியை கேட்கும் பொழுதெல்லாம் நான் ஒன்றை நினைத்து பார்ப்பேன். Like one which we just now heard. இப்பொழுது நாம் கேட்டது போல I used to see so much need in my own life. என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே எவ்வளவோ தேவைகளை நான் உணர்கிறவளாய் இருக்கிறேன். I used to see areas when I was not broken and I did not have meek and quiet spirit. எனக்கு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இல்லாத நேரங்கள் நொறுங்கின ஒரு ஆவி இல்லாத நேரத்தையெல்லாம் நான் உணர்ந்து பார்க்கிறேன். Especially when my children were small. குறிப்பாக என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறியவர்களாக இருந்த பொழுது. Then one verse used to help me. அப்பொழுது ஒரு வசனம் எனக்கு உதவி செய்தது. Where Jesus said in Matthew 11:28 and 29. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள். He said, "Take my yoke upon you." என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். And learn of me, for I am meek and நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறபடினால என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். So we cannot learn meekness from any human being. ஆக எந்த ஒரு மனுஷனிடத்திலும் நாம் சாந்தத்தை தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியாது. If we look at human beings and we copy their life, that is not the real brokenness. நாம் மனிதர்களை பார்த்து அவருடைய வாழ்க்கையை காப்பி அடித்தால் அது உண்மையான நொறுங்குதல் அல்ல. But when we come to Jesus and say, Lord, you are the meekest person on earth. ஆண்டவரே நீர்தான் இந்த உலகத்தில் மிகவும் தாழ்மையுள்ள மனிதர் சாந்தமுள்ள மனிதர் என்று சொல்லி இயேசுவிடத்தில் நான் வந்தால் teach me the true meekness and brokenness. ஆண்டவரே அந்த உண்மையான நொறுங்குதலையும் சாந்தத்தையும் ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும். And that has been the cry of my heart from the time when my children were small. என்னுடைய பிள்ளைகள் சிறியவளாய் இருந்த பொழுதிலிருந்து இதுதான் என்னுடைய உள்ளத்தின் கதறலாய் இருந்தது. And as the years have gone by, வருஷங்கள் கடந்து செல்ல God has answered my prayer and also showed me my need every day. தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் என்னுடைய தேவையை அவர் உணர்த்தி இருக்கிறார். So I want to give all the glory and praise to God. ஆகவே நான் எல்லா கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்த விரும்புகிறேன். And God gave us the chance to hear this wonderful gospel. இந்த அருமையான அற்புதமான சுவிசேஷத்தை கேட்கும்படியாக தேவன் தருணத்தையும் கொடுத்திருக்கிறார், செவிகளை திறந்திருக்கிறார். And showed me the meaning of true spirituality and true brokenness. ஆகவே உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன, உண்மையான நொறுங்குதல் என்றால் என்ன என்பதை காண்பித்திருக்கிறார். When we look at the world, we see lot of religious activity.
இந்த உலகத்திலே நாம் பலவிதமான மத கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். But true brokenness we can get only from the Lord. ஆனால் மெய்யான நொறுங்குதலை தேவனிடத்திலிருந்து மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள So முடியும். when we are busy with our work, doing things, we say nobody is is bothered how much I am working. If we are living before Jesus, we say that He is watching and He is seeing everything. சில சமயத்தில் கடினமாய் வேலை செய்கிறீர்கள், வீட்டு வேலையில் அந்த வேலை இந்த வேலை இவ்வளோ வேலை செய்கிறேன், யாராவது கண்டுக்கிறாங்களா என்று உங்கள் உள்ளத்திலே ஒரு குமுறல் ஏற்படலாம். ஆனால் இயேசுக்கு முன்பாக வாழ்ந்தால் என்னை இயேசு கவனித்துக் கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று உணர்வீர்கள். And when we learn meekness and quietness from Him, then we'll find rest in our soul. அவரிடத்திலிருந்து நீங்கள் அந்த சாந்தத்தையும் தாழ்மையும் கற்றுக்கொண்டால் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Another big secret which we just now heard was not to judge others but judge ourselves. இப்பொழுது நாம் கேட்டது போல மற்றவர்களை நாம் நியாயந்திருக்க வேண்டாம், நம்மை நாமே நியாயந்திருக்க வேண்டும். Not to blame others but to take the blame when it is our fault. மற்றவர்களை பார்த்து குறை சொல்லாதபடி நம்முடைய குறை இருக்குமானால் அந்த பழியை நாம் ஏற்றுக்கொள்வது, அந்த குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்வது. When things go wrong in the house, sometimes it's easy to blame other people. வீட்டில் ஏதாவது தாறுமாறாய் நடக்கும் பொழுது மற்றவர்களை உடனடியாக குறை செய்வதற்கு நாம் முந்திக் கொள்கிறோம். Because the children did this or because somebody came at the wrong time. யாரோ ஒருவர் தவறான நேரத்தில் வந்து விட்டார், அல்லது பிள்ளைகள் இதை செய்து விட்டார்கள் அதை செய்து விட்டார் என்று சொல்லுகிறோம். Always that spirit of blaming others can come up. எப்பொழுதுமே மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய ஆவி நமக்கு உடனடியாக வந்துவிட முடியும். But thank God, God has shown us we don't have to blame anybody but judge ourselves. ஆகவே தேவன் நமக்கு வழியை காண்பித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி. நாம் யாரையும் குறை சொல்ல தேவையில்லை, நம்மை நாமே நியாயந்தெடுத்துக் கொள்வோம். And when God shows us something wrong in our life, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறை தேவன் காண்பிக்கும் பொழுது, especially what we heard just now about hidden faults, இப்பொழுது நாம் கேட்டது போல குறிப்பாக மறைவான குற்றங்கள், and when we come to realize yes that is really true in my life, I have this weakness and this fault, என்னுடைய வாழ்க்கையில் இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த குற்றம் இருக்கிறது, அது என்னை பலவீனப்படுத்துகிறது, என் வாழ்க்கை அழிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, then we should not get offended. யாராவது சொல்லும் பொழுது நாம் மனத்தாங்கள் அடையக்கூடாது. We should not go depressed because we are seeing that fault. அந்த குற்றத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்த்த உடனே நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது, அதிரியப்பட்டு விடக்கூடாது. We should say the Lord is with us, the Holy Spirit is going to help me, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய போகிறார், and I'm going to be a better person. நான் இன்னும் மேன்மையுள்ள ஒரு நபராய் மாற போகிறேன். The gospel is a gospel of hope, நம்முடைய சுவிசேஷம் நம்பிக்கையின் சுவிசேஷம், not a gospel to discourage us. அதிரியத்தின் சுவிசேஷம் அல்ல. Each day is going to be better and better, each year is better and better. ஒவ்வொரு நாளும் அது சிறப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய வாழ்க்கை மேன்மையாகிக் கொண்டே இருக்கிறது. And when we fail, we must be quick to apologize. நாம் தவறும் பொழுது மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். I found that because of my pride, that was a very hard thing for me to do. அந்த மன்னிப்பு கேட்பது என்பது ஏன் கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அது என்னுடைய பெருமைதான் என்பதை கண்டுகொண்டேன். But the Lord is helping me. ஆனால் தேவன் அந்த விஷயத்தில் உதவி செய்திருக்கிறார். And I praise and thank God for all that He has done for me. எனக்காக அவர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். Another big truth I want to emphasize is always be respectful and talk respectfully to our husband and even to our children. இன்னொரு பாடத்தை நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், எப்பொழுதுமே நீங்கள் உங்கள் கணவன் இடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் ஒரு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். Even if we have to correct our children, we should try not to do it in front of others. நம்முடைய பிள்ளைகளை திருத்தும் பொழுதோ கண்டிக்கும் பொழுதோ மற்றவருடைய முன்னிலையே கண்டிக்க கூடாது. We call them aside and tell them privately. தனியாக அழைத்து கொண்டு போய் அதற்கு பிறகு கண்டியுங்கள். What you did is wrong, you should not do it like that again. நீ செய்தது தவறு, இனிமேல் அந்த தவறை செய்யாதே என்று கண்டிப்பாய் சொல்லுங்கள். And so God will give us grace every day. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபையை தருவார். When we come to Him and say, Lord, I have no strength. ஆண்டவரே எனக்கு பலனில்லை என்று ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லும் பொழுது, but I want to live a godly life. ஆனால் நான் தேவபக்தியுள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. And He will encourage us. அவர் நம்மை உற்சாகப்படுத்துவார். And help us. அவர் நமக்கு உதவி செய்வார். There are two words that I want you to remember in relation to husband-wife relationships. கணவன் மனைவி உறவு சம்பந்தமாக இரண்டு வார்த்தைகளை வசனங்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். It's found in Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம் and verse 33. 33ஆம் வசனம். Please remember this verse. இந்த வார்த்தைகளை வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். And try to memorize it. இவைகளை மனப்பாடம் பண்ண முயற்சி செய்யுங்கள். It's a very small verse. மிகவும் சிறிய வசனம் தான்.
Try to memorize it. அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். Can you read it in Tamil? எபேசியர் 5:33 எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள்.